குழந்தையானது இரு செயல்களையும் செய்வதற்கு குழந்தை அடிக்கடி பயமுறுத்தப்படுகிறது. வங்காளத்தில் மிகவும் பிரபலமான தாலாட்டுப் பாடல்களில் ஒன்று பார்கெஸ் கிராமப்புறங்களில் சோதனை செய்வதை விவரிக்கிறது. ஆரம்பகால வாழ்க்கையில் பெறப்படும் பதிவுகள் நீண்ட காலம் தங்கியிருக்கும் என்று நான் நம்புகிறேன். நல்லது அல்லது தீமைக்காக வளரும் குழந்தையின் மனதில் இது ஒரு சக்தி வாய்ந்த தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. குழந்தை பருவத்தில் நான் அடிக்கடி வேலைக்காரர்களிடமிருந்தோ அல்லது குடும்பத்தின் மூத்த உறுப்பினர்களிடமிருந்தோ பேய்களின் கதைகளைக் கேட்பது நினைவிருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட மரம் பேய்களின் விருப்பமான உறைவிடம் என்று சுட்டிக்காட்டப்பட்டது. இந்த கதைகள் இரவில் சொல்லப்படும் போது மிகவும் நடுங்கச் செய்யும் விளைவை ஏற்படுத்தியது. நிலவொளி வீசும் இரவில் அத்தகைய கதையை கேட்ட பிறகு ஒளி மற்றும் நிழலின் விளையாட்டிலிருந்து ஒரு மரத்தில் பேயை உருவாக்குவது எளிதானது. எங்கள் வேலைக்காரர்களில் ஒருவர் முகமதிய சமையல்காரர் அவ்வாறு செய்திருக்க வேண்டும். ஒரு நாள் இரவு அவர் சில ஆவிகள் தன்னை ஆட்கொண்டதாக அறிவித்தார். ஒரு சூனியக்காரனை வரவழைக்க வேண்டும் மற்றும் ஆவி விரட்டப்பட வேண்டும். அத்தகைய அனுபவங்கள் மற்ற காலாண்டுகளிலிருந்தும் வலுவூட்டப்பட்டன. உதாரணமாக, ஒரு முகமதிய வண்டியோட்டி எங்களிடம் இருந்தார். அவர் ஆவிகளை விரட்டும் கலையில் எவ்வளவு திறமையானவர் என்பதையும் அதற்காக அவரது சேவைகள் எவ்வளவு அடிக்கடி தேவைப்படுகின்றன என்பதையும் எங்களிடம் கூறுவார். அவரை பொறுத்தவரை அவர் தனது மணிக்கட்டுக்கு அருகில் தனது முன்கையை அறுத்து ஆவிக்கு சிறிது இரத்தத்தை ஒரு பிரிவாடை பானமாக வழங்க வேண்டியிருந்தது. அவரது உண்மைத்தன்மையை ஒருவர் கேள்வி கேட்கலாம், ஆனால் நாங்கள் சில சமயங்களில் அவரது மணிக்கட்டில் புதிய கீறல்கள் மற்றும் பழைய வடுக்களைப் பார்த்தோம் என்பது உண்மைதான். அவர் கொஞ்சம் ஹக்கீமாகவும் இருந்தார் மற்றும் அஜீரணம், வயிற்றுப்போக்கு போன்ற பல்வேறு வியாதிகளுக்கு தேவையற்ற வைத்தியங்களை தயாரிப்பார். குழந்தை பருவத்தில் அத்தகைய அனுபவம் என் மனதில் ஒரு குறிப்பிட்ட ஆரோக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என்று நான் சொல்ல வேண்டும். நான் சிறுவனாக வளர்ந்தபோது அத்தகைய தாக்கங்களை முறியடிக்க ஒரு முயற்சி தேவைப்பட்டது. மூட நம்பிக்கைகளிலிருந்து என் மனதை விடுவிக்கும் இந்த பணியில் விவேகானந்தர் எனக்கு பெரிதும் உதவினார். அவர் போதித்த மதம் யோகா பற்றிய அவரது கருத்து உட்பட வேதாந்தத்தின் அடிப்படையில் ஒரு பகுத்தறிவு தத்துவத்தின் அடிப்படையில் அமைந்தது. மேலும் வேதாந்தம் பற்றிய அவரது கருத்து எதிர்ப்பாக இல்லை, ஆனால் அறிவியல் கொள்கைகளை அடிப்படையாகக் கொண்டது. விஞ்ஞானத்திற்கும் மதத்திற்கும் இடையில் ஒரு சமரசத்தை கொண்டு வருவது வாழ்க்கையில் அவரது நோக்கங்களில் ஒன்றாகும், மேலும் இது வேதாந்தத்தின் மூலம் சாத்தியமாகும் என்று அவர் கருதினார்.